இந்த பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்ல அப்படின்னு கடந்த 2-3 வருஷமா கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்தாங்க. இப்போ ஃபைனலா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு என்னைக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டு, எக்ஸாம் என்னைக்கு நடக்குது, சிலபஸ் என்னலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மா கொடுத்துட்டாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சி நர்சிங் நீங்க பாண்டிச்சேரியில படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் பாத்தீங்க அப்படின்னா centacpondicherry.in அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து 10ஆம் தேதி முதல் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆன்லைன்ல இருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸும் தனியா வந்து கொடுத்துருக்காங்க, அதையுமே நீங்க வந்து பே பண்ண வேண்டியிருக்கணும். ஸோ விண்ணப்ப கட்டணம் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் கேட்டகரிக்கு 200 ரூபாயும் அண்ட் அதர் கேட்டகரி எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 ரூபாயும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 35 வயதுக்குள்ள நீங்க இருக்கணும். சோ புதுச்சேரியில நீங்க பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வருஷம் 2024 இயர்ல இருந்து கண்டிப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொது நுழைவு தேர்வு மூலமா தான் அங்க உள்ள கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி நீங்க அட்மிஷன் எடுக்க முடியும். சோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அவங்க பிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த மார்க்கை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எடுக்கணும். சோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆனாதான் ஃபர்தரா நம்ம வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு அட்மிஷன் போட முடியும். சோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 10ஆம் தேதி சென்டாக் வெப்சைட்ல ஓபன் பண்றாங்க. ஃபீஸ் வந்து 200 ரூபாய் அண்ட் அதர் கேட்டகரிக்கு 100 ரூபாய். ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 35 வயது வரை. சோ இதுக்கான சப்ஜெக்ட் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12th நீங்க படிச்ச சப்ஜெக்ட்ல இருந்தா உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ அதுல பிசிக்ஸ்ல 20 மார்க்குக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் வேதியியல்ல 20 மார்க்குக்கு இருக்கும், உயிரியல்ல 20 மார்க் இருக்கும் அண்ட் இங்கிலீஷ்ல 20 மார்க்குக்கு இருக்கும் அண்ட் நர்சிங் ஆப்டிடியூட்ல பாத்தீங்கன்னா 20 மார்க் இருக்கும். சோ டோட்டலா வந்து 100 மார்க்கு கொஸ்டின் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 4 ஆன்சர் கொடுத்து அதுல சரியான பதில நீங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாம் என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம் ஆன்லைன்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கானது. ஆனா இந்த நுழைவுத் தேர்வு வந்து அடுத்த மாதம் 14ஆம் தேதி, அதாவது ஜூலை 14ஆம் தேதி காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள யாராவது பாண்டிச்சேரியில நீங்க வந்து தனியார் மற்றும் அரசு நர்சிங் கல்லூரியில அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சென்டாக் வெப்சைட்டை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த வெப்சைட்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களை வந்து 10ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதிக்குள்ள லிங்க் இருக்கும், நீங்க அதுல போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நீங்க வந்து ஒரு பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லைன்னா ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸோ படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் சொல்லல. சோ நமக்கு 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்களே தவிர நமக்கு எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்ல. சோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்லி ஃபார் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைன்னா பாண்டிச்சேரியில படிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்மிஷனுக்கு என்ட்ரன்ஸ் குறித்த அப்டேட் இதுவரைக்கும் இல்ல. நமக்கு இந்த வருஷம் என்ட்ரன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. பட் அடுத்த வருடங்கள்ல இருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தொடர்ந்து நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.